சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமைய உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் நாற்றுப்பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளுடைய கரைகளை வலுப்படுத்தக்கூடிய பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். கிண்டி ரேஸ்கோர்ஸை பொறுத்தவரை தொடர்ந்து பசுமை பூங்கா அமைப்பதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய விதமாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பணியை திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 118 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படுவதற்காக அரசு முடிவு செய்திருந்தது. இந்த நிலையில் தான் இன்று சுற்றுச்சூழல் பூங்காவில் நாற்றுப்பண்ணை, மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகள் கரைகளை வலுப்படுத்துதல், அதே போல குறிப்பாக சொல்ல வேண்டாம் பூச்செடிகள், நீர்ப்பாசன வசதிகள், பூங்காக்கள் முழுவதும் வேம்பு, புங்கம், பூவரசு மற்றும் வேப்ப மரங்கள், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் நடப்பட உள்ளது. இதற்கான பணிகளும் பல்வேறு விதமான கரைகள் அமைக்கக்கூடிய பணிகளையும் மேம்படுத்தக்கூடிய இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இதை பொறுத்தவரை இந்த 118 ஏக்கர் பரப்பளவை பொறுத்தவரை ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக உருவாக்கப்படுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதில் சுமார் 4000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழக அரசு டெண்டர் விட்டு அதற்கான பணிகள் விரைவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கான பணிகளை தொடங்கக்கூடிய விதமாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று ரேஸ்கோர்ஸ் மைதானம் சுற்றுச்சூழல் பூங்காக்கான தமிழக அரசினுடைய முக்கிய முறையில் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அதனை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். பணிகளும் தொடர்ந்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலத்தை மீட்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி நீதிமன்றத்திற்கு சென்றாலும் கூட தொடர்ந்து முன்னெடுப்புகள் மூலமாக தற்போது இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் சுமார் 118 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்காவை அரசு அமைக்க முடிவு செய்து அதற்கான பணிகள் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகாம் மூலமாக தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பாகவும் இந்த பயிர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் இங்கு நடப்பட்டு ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவாக மேம்படுத்தக்கூடிய வகையிலான பணிகள் என்பது நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்தவரை தொடர்ந்து கட்டடங்கள் கட்டக்கூடிய நிலையில் மரங்கள் வெட்டப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே சென்னையினுடைய பசுமை பரப்பை அதிகப்படுத்துவதற்கான பணிகளும் கூட ஒருபுறம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சென்னை 118 ஏக்கர் பரப்பளவில் விழுந்திருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் பரப்பில் ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவை மேம்படுத்துவதற்கான பணிகள் செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து அதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போன்று குளங்களுடைய கரைகளை மேம்படுத்துவதற்கான பணிகளையும் இன்னும் சட்ட நேரத்திற்குள்ளாக பார்வையிட இருக்கிறார். மழையின் போது பெரிய அளவிலான மழைநீர் சேமிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மையமாக ஏரி வெட்டப்பட்டு அதுவும் கூட கடந்த மழையின் போது கூட அதிக அளவிலான நீர் தேங்குவதையும் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் வடகிழக்கு பருவமழையும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த கரைகளை மேம்படுத்தக்கூடிய பணிகளையும் தோட்ட பயிர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பயிர்களையும் கூட முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார்.